இன்றோடு அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது. இன்றைய சுப ஆலயத்திற்கு 9 நாள் சென்று பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். 11 அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம சிராத்த திதி கொடுக்கும் பொழுது அந்த குருமார்கள் நமக்கு அந்த சிராத்தம் செய்து கொடுக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு சில பொருட்களை நாம் தானம் செய்வோம். அந்த குடையை தானம் செய்வதனால நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த குடை நம்ம கொடுக்குற அந்த தானம் குடை நல்ல பாவிக்கக்கூடிய குடைகளாக கொடுக்க வேண்டும். இந்த தானம் கொடுக்குறோமே என்று சொல்லி கொண்டு அவர்கள் ஒரு முறை அந்த கொடையை திறந்தோடனே படார்னு வெடிக்கிற மாதிரி உடையிற மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடாது. நல்ல பொருட்களாக கொடுக்க வேண்டும். ஏன்னா அது மிக விரைவில் பழுதடையக்கூடிய குடைகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் நம்மை மனதால் ஏதாவது தவறாக நினைத்தார்கள் என்றாலே அது நமக்கு நல்லதல்ல. தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 28ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02க்கு, சூரியாஸ்தமனம் 7:19ற்கு. இன்றைய திதி வளர்பிறை துவாதசி. வளர்பிறை துவாதசி திதி முடியும் நேரம் இன்று காலை 10:27க்கு. அதன் பிறகு திரியோதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சித்திரை. சித்திரை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 10:38க்கு. அதன் பிறகு சுவாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:38 மதியம் 1:10 வரை, மாலை வேளையில் 5:16 7:19 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:42 4:14 வரை. யமகண்ட நேரம் காலை 7:02 8:34 வரை. கூலிகன் காலை 10:06 11:38 வரை. சந்திராஸ்தம ராசி மீன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அன்பு, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு இரக்கம், கடக ராசிக்கு மேன்மை, சிம்ம ராசிக்கு ஆதரவு, கன்னி ராசிக்கு பொறுமை, துலாம் ராசிக்கு செலவு, விருச்சிக ராசிக்கு நன்மை, தனுசு ராசிக்கு நற்செயல், மகர ராசிக்கு போட்டி, கும்பராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு நற்சொல். இன்றைய விசேஷம் பார்ப்போம். சுக்லபட்ச பிரதோஷம், அக்னி நட்சத்திரமும் இன்று இருக்கிறது. இன்றோடு அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது. இன்றைய சுப முகூர்த்த நேரங்கள் காலையில் 8:40 10 வரைக்கும், இரவு வேளையில் 7 8:30 வரைக்கும் சுப முகூர்த்த நேரங்கள். சுப ஓரைகள் பார்ப்போம். குரு ஓரை காலை 7:02 8:03 வரை, சுக்கிர ஓரை காலை 10:06 11:07 வரை, புதன் ஓரை காலை 11:07 12:09 வரை, சந்திர ஓரை மதியம் 12:09 1:10 வரை, குரு ஓரை மதியம் 2:11 3:13 வரை, சுக்கிர ஓரை மாலை 5:16 6:17 வரை, புதன் ஓரை மாலை 6:17 7:19 வரை. எப்பொழுதுமே நம்ம தொடர்ந்து ஒரு வழிபாடு செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பார்ப்போமே. 9 நாட்கள் நம்ம தொடர்ந்து கோயிலுக்கு சென்றோம் என்றால், அதாவது ஒரு நாள் கூட விடுபடாமல் 9 நாட்களும் தொடர்ந்து, காலை நேரம் என்றால் காலை நேரம், மாலை நேரம் சென்றீர்கள் என்றால் மாலை நேரம் என்று அந்த ஒரு டிசிப்ளினோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செல்லும் பொழுது உங்களுக்கு பிடித்த பீடைகள் உங்களை விட்டு விலகும். அது தரித்திரம் அப்படி என்று சொல்கிறோம் இல்லையா, உங்கள் மனசுக்கு என்னமோ ஒரு பீடை பிடித்த மாதிரி, ஒரு தரித்திரமாக, ஒரு நல்லா இல்லை நம்மளுக்கு இந்த நாட்கள் எல்லாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, தொடர்ந்து ஆலயத்திற்கு 9 நாள் சென்று பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். 11 நாட்கள் தொடர்ந்து கோயிலுக்கு சென்றால் கடன், அதாவது நம்ம கடன் நிறையா பட்டிருக்கோம். 11 நாள் ஒரு பிரார்த்தனையை மனதிலே வைத்துக்கொண்டு, இந்த கடனை கட்டக்கூடிய சக்தியை எனக்கு கொடு இறைவா என்று சொல்லிக்கொண்டு ஒரு பிரார்த்தனையை மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு நீங்கள் தொடர்ந்து 11 நாளுக்கு ஆலயம் சென்று வந்தீர்கள் என்றால், ஏதாவது ஒரு வழியில் அந்த கடனை அடைக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். 15 நாட்கள் தொடர்ந்து கோயிலுக்கு செல்ல செல்ல நீங்கள் நினைத்தது நினைத்தவாறு நடக்கும். 21 நாட்கள்
குழந்தை வரம் வேண்டுபவர்கள் 21 நாட்கள் தொடர்ந்து, அதாவது விடுபடாமல் செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு. 1 மாதம் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் நம்மளை விட்டு விலகுவதற்கு 1 மாத காலம் விடாமல் நாம் ஆலயத்திற்கு சென்று வர வேண்டும். 1 மண்டலம் இந்த ஜென்மத்தில் எடுத்த பிறவியின் பலன் நமக்கு கிடைக்கும். 1 மண்டலம் என்றால் 48 நாட்கள் தொடர்ந்து விடாது நம்ம செய்யும்போது, போய் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனையோ அல்லது சங்கல்பம் செய்து கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக நாம் எடுத்த பிறவியின் பலனை நம்மளுக்கு கிடைக்கும். 108 நாட்கள் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்க, தொடர்ந்து விடாது சென்று விட்டீர்கள் என்றால் அந்த தேவேந்திரனின் அந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 1008 நாட்கள் விடாது சென்றோம் என்றால் அஸ்வமேதா யாகம் செய்த பலன் கிடைக்கும் மற்றும் முக்தியை நீங்கள் அடைவீர்கள் என்பது இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நம்ம முயற்சி செய்தால்தான் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய மன ஒருமைப்பாட்டிற்காகத்தான் இந்த நாட்களை குறித்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இத்தனை நாள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று மட்டும் இல்லாமல் நம்ம மூளைக்கு அது ஒரு பதிவு, நல்ல பதிவுகள் ஏற்படும். நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாம் அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த உறுதியாக எடுத்துக்கொண்ட அந்த நினப்பு சரியாக நடக்கும். அப்படின்ற மனமே நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்குற இந்த மனசை தான் நம்ம சரி கட்டணும். அதனால தான் இத்தனை நாட்கள் குறித்து இந்த ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து என்னுடன் இந்த பதிவுகளில் இணைந்திருங்கள், இந்த பஞ்சாங்க பதிவுகளில். நன்றி, வணக்கம்.